தணிகை குழுமத்தினுடைய சூப்பர் ஸ்டார் அன்பிற்கினிய அண்ணன் தணிகை குழுமத்தினுடைய எம்டி ஒரு ரசிகனாக தணிகையில் காலடி எடுத்து வைத்து ராஜாவின் பார்வையில் மாண்புமிகு மாணவனாய் திகழ்ந்து அனைவரின் நெஞ்சினிலே ஊக்கத்திற்கான மருந்தாயிருந்து வரும் அத்தனை சவால்களையும் நேருக்கு நேர் நின்று இக்குருவி கூட்டத்தை மாபெரும் பருந்து கூட்டமாக மாற்றி ஒரு தலைவனாக மட்டும் அல்லாமல் நண்பனாய் நம் அனைவரையும் தணிகையின் வாரிசாக கருதி சென்னை ஜில்லாவில் நமக்கென ஒரு சர்க்கார் அமைத்து கில்லி போல் சொல்லி அடிக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரு மணிகண்ட சுப்பையன் மேனேஜிங் டைரக்டர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் தணிகை. ஆரம்பிக்கலாமா? யாருக்கான விழா? இங்க இருக்க ஒவ்வொரு எம்எம், எம்இ, எஸ்எம்எம், இடி, எஸ்சிடி கைத்தல் தரலாமா? விபி, ஏடிக்கு பத்தல பத்தல பத்தல. ஆக்சுவலாக ரொம்ப டயர்டாக இருந்தேன். கீழே இறங்கி பேசாமான்னு கேட்டேன், கொஞ்சம் எனர்ஜி வரும் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, போன வாட்டி ஏன் என் வீடியோ வரலன்னு கேட்டேன். நீங்கள் தான் தரையில் தவழ்ந்துக்கிட்டு இருந்தீங்களே உங்களை வீடியோ பிடிக்க முடியல அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி லிவினுக்கும் ஜோயலுக்கும் இணங்க ஸ்டேஜ் மேலே நின்று பேச சொல்லியிருக்காங்க. ரைட்டா இல்லையா? ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஸோ அதாவது நேரம் போய்கிட்டே இருக்குது, கரெக்டாக 10 நிமிஷம் அதான் டார்கெட் நமக்கு, ஓகேவா? அதில் இன்றைக்கி ஏன் கேள்வி கேட்டு பேச போகிறது கிடையாது, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் வரப்போகிறோம். ஆனால் ஒரு உண்மை சம்பவம், பேரை மட்டும் மாற்றிருக்கேன். என் கூட காலேஜ் படித்த பையன், அவன் பேர் முத்துக்குமார், ரைட்டா? அவனோட ஆள் பேர் இன்றைக்கி லவ் ஸ்டோரி. என்ன ஸ்டோரி சார்? லவ் ஸ்டோரி, ஓகேவா? அவன் ஆள் பேர் வந்துட்டு மைத்திலி. இந்த மைதிலி அவன் வந்து ஒரு தலையாக 2 வருஷம் காதலிச்சான், ரைட்டா இல்லையா? அவன் கிளாஸில் நின்றதோட மைதிலி கிளாஸுக்கு வெளில நின்று தான் ஜாஸ்தி. அவன் கிளாஸுக்கு போக மாட்டான், அதான் என் கிளாஸுக்கு இருக்க மாட்டான், மைதிலி கிளாஸுக்கு வெளில தான் நிற்பார் அவர். என்ன ஆச்சு இந்த வாட்டி, இந்த பொண்ணுக்கு அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. மொத்தம் பயலுக்கு வந்து 3rd இயர் முடிகிறப்ப, சாரி 2nd இயரில் பாதி செம் முடிகிறப்ப வந்து 12 அரியர், ரைட்டா? அந்த பொண்ணு இவனால் என்ன வேணாலும் பண்ண முடியும், ஆனால் இவனால் படிக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டா. இவன் ப்ரப்போஸும் பண்ணிட்டான். உடனே அவன் என்ன சொல்லிட்டா, எப்பா அண்ணன், ஏன் ஜூனியர் பொண்ணுது, அண்ணன் நீங்கள் பிளேஸ் ஆகிட்டு வாங்க. பிளேஸ் என்ன தெரியுமா சார்? வேலையை வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு அன்னையிலேருந்து ஹாப்பி தான். எங்கே இவன் ஒரு செமஸ்டரில் 12 அரியர், ஒரே செமஸ்டர்னால் நமக்கு தெரியும், பிஎஸ்சி படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும்ல, ஒரே செமஸ்டர் அடித்து கிளியர் பண்ணுறதுனா எப்படின்னு. ஏன்னா காலையில் ஒரு எக்ஸாம் இருக்கும், நைட்டு வேறு ஒரு எக்ஸாம் இருக்கும், ரைட்டா? இதான் சினாரியோ. இவனும் அப்செட் ஆகிட்டான், என்னடா இது அப்படின்னு. என்னடா இதுன்னு ஆனவன் அவன் என்ன ஆனதில்லை. இப்போ உங்கள் கூட நடந்து வரப்போ ஒரு எனர்ஜி வந்துச்சுல, அது மாதிரி அந்த பொண்ணு தான் வேணும்னு என்ன பண்ணிட்டான், படிக்க ஆரம்பிச்சிட்டான். படிக்கிறான், காலையில் ஒரு எக்ஸாமு, சாயந்தரம் ஒரு எக்ஸாமு. நாங்கள் இவனாடா இதுன்னு ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆனால் சிரிக்கிறோம் சிரிச்சுக்கிட்டே இருக்கும், இவனா படிக்கிறான்னு.
கிளியர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா அவன் போய் 12 அரியர் ஒரே செமஸ்டர். விஜயலட்சுமி மேடம் சுஜாதா மேடம் என்ன சொன்னால் கிளியர் பண்ணியிருப்பாங்க. என்ன ஆச்சு, எக்ஸாம்லாம் எழுதிட்டான், பார்த்தா கிளியர் பண்ணி தொலைச்சிட்டான். கிளியர் பண்ணிட்டாங்க, அவன் கைத்தெழுத்தாங்க. முத்துக்குமார் கிளியர் பண்ணிட்டான். முத்துக்குமார் கிளியர் பண்ணால் மட்டும் போதுமா? கேம்பஸ் இன்டர்வியூ எங்களுக்கு என்னதுன்னா 2 கம்பெனி தான் எடுப்பாங்க. எப்படின்னா இது மாதிரி அரியர்லாம் வச்சு கிளியர் பண்ணுறவங்கள. ஒன்று விப்ரோ, இன்னொன்று டிசிஎஸ். 2 கம்பெனி தான். ஃபஸ்ட்டு கம்பெனி விப்ரோ வந்தாங்க. விப்ரோவில் இந்த பையன் செலக்ட் ஆகிட்டானா? ஆகவே இல்லை. 2வது கம்பெனி விப்ரோ. விப்ரோவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவனுக்கு எப்படியோ இவன் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டான். அதாவது ஆப்டிடியூட்லாம் இருக்கும், டீப்பாக பேச நேரம் இல்லை, ரைட்டா? ஆப்டிடியூட்லாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டான். இன்டர்வியூவில் போய் உட்காந்துருக்கான் அவன். இவனுக்கு எதுவும் தெரியாது. டிபிஎம்எஸ்னு ஒரே ஒரு கோர்ஸை படிச்சுட்டு போயிருக்கான். உள்ளே போய் உட்காந்துருக்கான். உட்காந்தவன அந்த இன்டர்வியூவர் என்ன கேள்விப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறீங்க சார்? அந்த இன்டர்வியூவர் என்ன கேள்வி கேட்டிருப்பாரு நினைக்கிறீங்க? எதுக்காக உனக்கு இந்த வேலை வேணும்? முதல் கேள்வி. இவன் என்ன சொன்னான்? மைதிலிக்காக எனக்கு இந்த வேலை வேணும். அச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், வேலை கிடைச்சிச்சு. இப்போ மைதிலி, முத்துக்குமார் +2 கிட்ஸ், ரைட்டா சார்? ஸோ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய வேலை என்னதுன்னா, அவன் குறிக்கோள் என்னவா இருந்திருக்கு? மைத்திரி 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 மைத்திரின்னு. இப்போ கல்யாண ஆட்கள் ஜென்ஸு மைத்திரியை தேடி போகக்கூடாது. அதான் இங்கே கண்டிஷன், ரைட்டா இல்லையா? அதனால் வந்துட்டு நம்மளும் யாரும் முத்துக்குமாரை தேடக்கூடாது, ரைட்டா? ஜோக் சப்பாட். நம்ம குறிக்கோள் என்னங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். வியாபாரத்தில் நம்மளை எதற்காக சம்பாதிக்க வந்திருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குறிக்கோள் தீவிரம். உங்கள் பையனோட படிப்பு இருக்கா, உங்கள் பொண்ணோட கல்யாணம் இருக்கா, உங்களோட இலக்கு என்னங்கிறத குறிக்கோள் வந்து ஆழமாக இருந்தால் ஜெயிச்சிருவீங்க. அதில் ஆழம் இல்லைன்னா காலி. ஃபஸ்ட்டு விஷயம் முடிஞ்சிச்சு சார். 2வது விஷயத்துக்கு வரேன். பிச்சைக்காரனை யார் பார்த்துருக்கீங்க? படம் கிடையாது, நார்மல் ஒரு பிச்சைக்காரரை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? எல்லாருமே பிச்சைக்காரரை பார்த்து இல்லையா? கை தூக்க மாட்டீங்க. ஐயா பிச்சைக்காரர் பார்த்துருக்கீங்களா இல்லையா? பிச்சைக்காரரை பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த அம்மா பார்க்கல. க்ரீன் கலர் சுடிதார், ஒயிட் கலர் ஷாலு பார்க்கல. பார்த்துட்டீங்களாம்மா? ரைட், நான் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, ஸோ பிஸ்னஸில் வந்துட்டு பிச்சைக்காரரோட மென்டாலிட்டி தேவை சார். அது என்னப்பா பிச்சைக்காரன் மென்டாலிட்டி அப்படின்னா, நீங்கள் எத்தனை பேர் இங்கே பிச்சை போட்டிருக்கீங்க பிச்சைக்காரருக்கு? இதுக்கு மட்டும் கை தூக்க வேண்டியது. ஏன்னா நல்ல செயலில், அதனால் ரைட்டு. நான் என்ன பண்ணுவேன், என் மூடை பொறுத்து. நான் ரொம்ப மோசமான மூடில் இருந்தால் ஒன்றுமே போட மாட்டேன். சுமாரான மூடில் இருந்தால் 10 ரூபா போடுவேன். சூப்பரான மூடில் இருந்தால் 100 ரூபா போடுவேன். செம்மையாக இருந்தேன்னா 500 ரூபா போட்டுருவேன், ரைட்டில் போட்டுட்டு. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நான் பார்ப்பேன். இதான் என்னோட ஒரு வேலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணியிருப்பாங்க? சூப்பராக சொன்னார் சார், நேம் சொல்லுங்கள் சார். அப்படியே கோபிநாத் சார் அருமையாக சொன்னார். திரும்பி பிச்சை தான் எடுப்பாங்க. நீங்கள் கொடுத்து பாருங்கள் சார். நீங்கள் 10 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, 500 ரூபா கொடுங்க, 1000 ரூபா கொடுங்க. ஆனால் அவங்க என்ன சார் திரும்பி பண்ணுவாங்க? உங்ககிட்ட பாக்கெட்டில் வாங்கி வச்சுட்டு திரும்பி அங்கே போய் சார் அப்படின்னு கேட்பாங்க. திரும்பி ஒரு ரவுண்ட் அடித்து திரும்பி யார்கிட்ட வந்து கேட்பாங்க? 500 ரூபா கொடுத்தா உங்ககிட்டயே திரும்பி கேட்பாங்க. ஜெயிச்சாவும் தோத்தாலும் அவங்க மென்டாலிட்டி மாறல. அவங்க மென்டாலிட்டி முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பது. நம்ம அதை பண்ணுறோமா? வியாபாரத்தில் பிச்சைக்காரனோட மென்டாலிட்டி வேணும். நம்ம 10 பிளாட் பண்ணோம், 11 பிளாட் பண்ணோம், அப்பா ஒரு பிளாட் போட்டு சம்பளம் வச்சு வேலை முடிஞ்சு. அது கிடையாது வியாபாரம். ஒரு பிளாட் வந்து எடுத்து பாக்கெட்டில் வச்சு அடுத்த ஆள்கிட்ட போய் வாங்க பிளாட் வாங்கன்னு கேட்கணும், அவனை வந்து கூப்பிடணும், ரைட்டா சார்? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு என்ன சார் வேணும்? அதாவது ரெண்டாவது இப்போ பிச்சைக்காரங்க சிம்பிளாக சொல்லணும்னா, ஜெய்பீமில் ஒரு பாட்டு வரும். என்ன சார் பாட்டு அது? தலைக்கோதும் மெது தெரிலையா? புரியல? இளங்காத்தா? சரி, அதில் வந்துட்டு மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும் போட்டுரும், கரெக்டா இல்லையா? அந்த லைனில் ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். அதாவது நீங்கள் விதைக்கிறது நீங்கள் போய் கேட்குறீங்கன்னா அன்னைக்கே முளைக்கிறது கிடையாது. ஆனால் அது முளைச்சே தீரும். ஸோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, தோத்தாலும் ஜெயிச்சாலும், ரைட்டா சார்? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் குறிக்கோளை ஸ்ட்ராங்காக வைங்க. 2வது விஷயம்
முயற்சி செய்து கொண்டே இருங்கள். மூணாவது விஷயம் சொந்த கதை சோக கதை. என் கதை ஃப்ரெண்டு கதைலாம் கிடையாது, என் ஒரிஜினல் ஸ்டோரி. ஓகேவா? ஸோ வேலம்மாவில் தான் நானும் படித்தேன். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் வந்து அப்துல், அவரும் அங்கே தான் படித்தார். ஸோ வேலம்மாளுங்கிறது ஒரு மினி ஜெயில், ப்ராப்பர் ஜெயில். அதாவது நாங்கள் 2 பேரும் புழலில் ஒன்றா வந்து புழலில் இருக்க வேலம்மாளில் ஸ்கூல் ஜெயிலில் படித்தோம். அப்புறம் ஒரு பொன்னேரி வேலம்மாள் காலேஜ் ஜெயிலில் படித்தா நான் புழல் ஜெயிலே கண்டினியூ பண்ணேன். இதே எங்கள் வாழ்க்கை வரலாறு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ என்ன விஷயம்னா, அதாவது நான் கொஞ்சம் காலேஜ் படிக்கும்போது எப்படி இருப்போம், ஜாலியாக இருப்போம்ல. அதனால் ஐடி டிபார்ட்மெண்ட் நான் படித்தேன். அந்த ஐடி வாத்தியார் என்ன பண்ணிட்டார், என்ன ப்ராக்டிக்கலில் ஏற்கனவே கதையை சொல்லியிருக்கேன், நான் திரும்பி சொல்கிறேன். ப்ராக்டிக்கலில் ஃபெயில் பண்ணிட்டார். ஏதாவது ஃபெயில் பண்ணார்? ப்ராக்டிக்கலில் யாரும் ஃபெயிலே போட மாட்டாங்க, தெரியும்ல. ப்ராக்டிக்கலில் ஃபெயில் ஆகிட்டா கஷ்டம். அதுக்கப்புறம் அவன் டாட் வச்ச மாதிரி அந்த பையன். ஸோ என்ன ஆச்சு, ப்ராக்டிக்கலில் ஃபெயில் பண்ணி விட்டாங்க. ஒன்று காலேஜ் விட்டு நிற்கணும். நம்ம ஏற்கனவே 5 லட்சம் கொடுத்து காலேஜ் சென்டர், நமக்கு ஃப்ரீ சீட்லாம் கிடையாது. நம்ம வாங்கின 878 மார்க் என்ன சீட்டு கிடைக்கும்? ஸோ பேமெண்ட் சீட்டு, ரைட்டா இல்லையா? 5 லட்சம் கொடுத்துருங்க, விட்டா 5 லட்சம் போயிடும். சரி இருந்து பார்த்துருவோமே அப்படின்னு அப்படியே கடந்து பார்த்தா அப்படியே அடுத்த வருஷம் ஃபஸ்ட் இயரு ஃபஸ்ட்டு செம்மில் இருக்க பேப்பரில் என்ன ஃபெயில் போட்ட அந்த வாத்தியாரோட 2வது இயரு 4வது செம்மில் வேலாயுதம் படத்துக்கு போனேன். யார் என்னை ஃபெயில் போட்ட அதே வாத்தியார் அழைச்சிக்கிட்டு நம்ம தளபதி விஜய் சார் படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலாயுதம் படத்துக்கு போனேன். எல்லாமே மாறிடுச்சா இல்லையா? எல்லாமே ஒரே விஷயத்தில் ஒரே வருஷத்தில் மாறி இருக்காது. காரணம் என்ன சார்? முயற்சி கிடையாது. நான் வந்து வாழ்கிறனோ சாவறனோ அங்கேயே கடந்து தாக்கு பிடிச்சிட்டேன். தாக்கு பிடிச்சி தொலைச்சிட்டேன். தாக்கு கொடுத்து தொலைச்சதுனால ஒரு இன்ஜினியர்னு ஆகிட்டேன். அதுக்காக நீங்கள் இன்ஜினியர்னு அவங்க ஐடி ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொன்னால் ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் ஒரு இன்ஜினியர், ரைட்டா இல்லையா? ஸோ நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னதுன்னா, காலம் மாறும் சார். ஒரு செமஸ்டரில் ஃபெயில் போட்டு அடுத்த செமஸ்டர் பாஸ் வரும் சார். அதே ஆளோட சேர்ந்து தேட்டருக்கு போவோம் சார். வியாபாரம் வந்தால் வரலாம், தாக்கு பிடிங்க. இதுதான் இருங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஒதுக்குங்க டைமை. இதுதான் இருங்க. வந்து உடனே வரல, கொஞ்சம் தான் வந்துச்சுன்னு போயிடாதீங்க சார். ஸோ சிம்பிள் சார். அதாவது இதுக்குமே ஜெய்பீம் பாட்டு இருக்குது. என்ன பாட்டுனா, ஜெய்பீம் ஒரே பாட்டு கேட்டு கதை எல்லாத்தையும் எழுதிட்டு வந்துடும். பார்த்தீங்களா, நான் ஒரே ஒரு பாட்டு எல்லா கதையும் எழுதிட்டேன், ரைட்டா இல்லையா? அதாவது என்னமோ ஒரு லைன் வருமே, என்ன சார் வேணும்? எனக்கு மறந்து போச்சு, இப்போ அதான் பிரச்சனை உங்களுக்கு. ரைட்டா? ஸோ என்ன சார் எடுத்துட்டேன் இது வரைக்கும்? தாக்கு பிடிக்கணும். அதாவது ஜெய்பீமில் இன்னொரு லைன் என்ன இருக்குன்னா, இருளுங்கிறது நீங்கும், வெளிச்சங்கிறது திரும்பியும் பிறந்தே ஆகும். எப்பயுமே இருளாவோ எப்பயுமே வெளிச்சமாகவும் இருக்காது. ஆனால் நீங்கள் தாக்கு பிடித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் சார், வெற்றி பெற முடியும் மேடம். ஸோ சிம்பிளாக குறிக்கோள் எதில் ஆழமாக வைக்கணுமோ, அந்த பையன் முத்துக்குமார் லவ் பண்ண மாதிரி குறிக்கோள் வைங்க. அந்த பிச்சைக்காரனை மாதிரி கேட்டுக்கிட்டே இருங்க. 3வது என்ன மாதிரின்னு கிடையாது, ஏதோ ஒரு பையனை மாதிரி அதே இதில் தாக்கு பிடிச்சிருங்க, ஜெயிச்சிடலாம். நன்றி சார், வணக்கம், தேங்க்யூ. இன்னொரு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரம் நிகழ்வு நடந்தேறிட்டே போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு மிஸ்ஸிங்கு. டோனி போல் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் என் அப்பாவை பெரிய கைத்தட்டல். என்னதுன்னா, டோனி இருந்தாவே பவர், அது மாதிரி எங்கள் அப்பா இருந்தாலே எங்களுக்கு பவர். என்னோட குரு, என்னோட தொழில் குரு, என்னோட ஆசான் என் அண்ணன் வெற்றிச்செல்வன் எனக்கு பெரிய கைத்தாங்க. அவரை மாதிரி செயலில் வேகமாக இருக்கவே முடியாது. கடைசியாக என் அண்ணன் அசோக்கு, உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட்டில் கிங்கு. என்ன நீங்கள் ஒரு ஆளை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதை எங்கேருந்து உருவலாங்கிறத கண்டுபிடிச்சிடுவார். இவர்கிட்ட என்ன இருக்குங்கிறத உடனே கண்டுபிடிச்சார். இப்படிப்பட்ட அருமையான டீமில் இணையுங்க. அப்துல் சொன்ன மாதிரி போலிகளை விட்டு நல்ல விஷயத்தோட இணையுங்க. வெல்வோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ மேடம்.